வணக்கம். ஏழிசை சரங்களின் யாழிசை நாயகன் யாழரசன் இணைய வானொலியின் மாலை நேர செய்திகள். செய்தி வாசிப்பவர் ஜி.கே. லிதுர்ஷனா. முதலில் தலைப்புச் செய்திகள். உறவினரைப் போல ஆள்மாறாட்டம் செய்து பேஸ்புக் ஊடாக நிதி மோசடி. அனர்த்தங்களுக்கு முகங்கொடுத்த மக்களுக்கு அரசாங்கம் அதிகபட்ச நிவாரணங்களை வழங்கும். 51 மஞ்சள் மூட்டைகளுடன் ஒருவர் கைது. பனிமூட்டமான நிலை, சாரதிகளுக்கு எச்சரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களிலும் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் சாரதிகள் அவதானத்துடன் வாகனங்களை செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசத்தில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். கட்பிட்டி நுரைச்சோலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட இளையந்தடி கடற்கரையோரத்தில் சட்டவிரோதமாக கொண்டு செல்வதற்கு தயாராக இருந்த ஒரு தொகை மஞ்சள் உர மூட்டைகளுடன் சந்தேகத்தின் பெயரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நுரைச்சோலை போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது கடற்பிரதேசத்திலிருந்து லொரி ஒன்றின் மூலம் கொண்டு செல்லப்பட்ட தயாராக இருந்த 51 மூட்டைகள் அடைக்கப்பட்ட நிலையில் 2000 கிலோகிராம் மஞ்சள் மீட்கப்பட்டுள்ளதுடன் சந்தேகத்தின் பெயரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ள மஞ்சளின் பெறுமதி 1.2 மில்லியன் ரூபாய் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மோசடியாக பேஸ்புக் கணக்கொன்றினுள் பிரவேசித்து உறவினரைப் போல ஆள்மாறாட்டம் செய்து நிதி மோசடியில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நேற்று இந்நாட்டிற்கு வந்தபோது கொழும்பு குற்றப்பிரிவின் அதிகாரிகள் குழுவினரால் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். இந்த சந்தேக நபர் உறவினர் போல் தன்னை காட்டிக்கொண்டு மோசடியாக பேஸ்புக் கணக்கினூடாக 3 சந்தர்ப்பங்களில் வங்கிக் கணக்கு ஒன்றிலிருந்து 7 லட்சம் ரூபாவை பிட செய்திருப்பது தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக கடந்த 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 22ஆம் தேதியன்று கொழும்பு குற்றப்பிரிவுக்கு முறைப்பாடு கிடைத்தது. அதன் பின்னர் சம்பந்தப்பட்ட கணக்குகளை தணிக்கை செய்த போது சந்தேக நபரை போலீசார் அடையாளம் கண்டனர். சந்தேக நபர் தொடர்பாக வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களின்படி அவர் கட்டாரிலிருந்து வந்துள்ளமை தெரியவந்துள்ளது. சந்தேக நபருக்கு எதிராக குடிவரவு தடை பெறப்பட்டதுடன் நேற்று அவர் நாட்டிற்கு வந்தவுடன் கொழும்பு குற்றப்பிரிவின் அதிகாரிகள் குழுவினரால் கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். அனர்த்தங்களுக்கு முகங்கொடுத்த மக்களுக்கு அரசாங்கம் அதிகபட்ச நிவாரணங்களை வழங்கும் என அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சருமான டாக்டர் நடிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்கள் தேவையான நிவாரணப் பணிகளை ஒருங்கிணைப்பார்கள். இதேவேளை உணவு, சமைத்த உணவு, உலர் உணவு, மருத்துவ சிகிச்சை மற்றும் தேவையான தலையீடுகள் சுகாதார மருத்துவ அலுவலகங்கள் மூலம் இந்த நபர்களுக்கு வழங்கப்படுகின்றது. 18 மாவட்டங்களில் 5736 குடும்பங்களைச் சேர்ந்த 18,696 பேர் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 458 குடும்பங்களைச் சேர்ந்த 1324 பேர் தற்போது 18 பாதுகாப்பு மையங்களில் தங்கியுள்ளனர் என்றும் கூறியுள்ளார். செய்திகள் நிறைவடைகின்றன. நாளை மாலை செய்தியினை எதிர்பாருங்கள். நன்றி, வணக்கம்.